நாட்களாக சிறப்பாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் வார்த்தை நம்ம வெற்றிவினை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஜெபசிந்தையிலே நாம் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை எனக்கு கொடுக்க போகிறார் என்று சொல்லி நம்ம ஜெபசிந்தையில போக்குச்சுமா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜெபத்தில் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும். ஆசீர்வாத வார்த்தை 37வது ஆண்டு விழாவிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவிலே கர்த்தர் பெரிய காரியம் நமக்கு செய்ய போகிறார். அவங்க ஐயாவை கொண்டு வார்த்தை நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆவலம் வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை புசிப்பதற்காக எத்தனை பேர் ஆவலம் வந்திருக்கிறீங்க? ஆமென். நீங்க வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, கஷ்டமான வந்திருந்தாலும் சரி, கண்ணீரோடு வந்திருந்தாலும் சரி, இந்த ஆராதனை முடிந்து போகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கர்த்தர் கொடுத்து போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நமத்திலே பார்வையை வந்து வார்த்தையை சொல்லுவார். 3 அலைகளை சொல்லுவார். ஹல்லேலூயா. 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 கொஞ்சம் அப்படியே மூணு தள்ளி இருக்கும். Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்த இந்த நாளிலும் இந்த ஆண்டு விழாவிலும் உங்களோடு இருப்பதை நாம் மிகுந்த சந்தோஷம். சென்னை முழுவதும் ஆண்டு விழாக்கு எல்லா ஈஸியில நான் அழைப்பாங்க. வர பிஷப்பு வர எல்லா பாசையும் பிரியாணி சாப்பிட்டு போவாங்க. நான் மட்டும் ஜிபா மாற்றி பேசி நான் மட்டும் பைக்கில் இருப்பேன். பிஷப் கேட்பாரு, போங்களேன் ஐயா, நீங்க வந்த வரோம் பிரியாணி சாப்பிட்ற வரோம், நான் வந்த வரோம் பட்டினியா இருக்கிற வரோம். ஏன்னா என் ஊழியம் முடிகிற வரையிலும் சீக்கிரங்க வயசுல மூத்தவங்க. நான் சொல்ற பிஷப்பு நான் ஈஸியில மூத்தவங்க. அப்ப கேட்பாங்க, இல்லப்பா சாப்பிட்டு பாருவாங்க. இல்லையா, என் கூட்ட முடிவு உபவாசம்னு சொன்னா அந்த உபவாசத்தை நான் மாறவே மாட்டேன், இந்த வயது இயக்கத்தை விட மாட்டேன். அதனால இப்போ நீங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஜனங்கள். நம்ம முடிஞ்ச பிறகு 2 டபரா இருக்குது. இதன் வாசனை வந்ததே எனக்கு தெரியாது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, வேற வாசனை அடிக்குது, இருந்தாலும் பார்த்து பேசினே எங்கிறானே அடிக்குது. சரியா ஊழியக்காரன் சொன்னது போல நான் 12 மணிக்கு நான் என் செய்தியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் முதலாவதாக சொன்னேன், உன்னை தப்புவிக்க தேவன் என்று சொன்னேன். நேற்று சொன்னேன், உன்னை விடுவிக்க தேவன் என்று சொன்னேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க பாத்திரங்கள் எல்லாம் நிரம்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம பாத்திரங்களை அவன் நிரம்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இப்ப நீ வாசி மகன மைக்கில், என் சத்துருக்களுக்கு முன்பாக
நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என் மேல் அபிஷேகம் செய்து என் பாத்திரத்தை அபிஷேகத்தினால நிரம்பி வழிய பண்ணும். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மை அபிஷேகத்தினால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்க? தேவனால் அபிஷேகம் பண்ண பாத்திரமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேவனால் அபிஷேகம் பண்ண பாத்திரங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, ஒரு வீட்டில 4 விதமான பாத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று ஒரு பாத்திரம், ஒன்று வெள்ளி பாத்திரம், ஒன்று மரப்பாத்திரம், ஒன்று மண் பாத்திரம். இந்த 4 பாத்திரங்களே எது விலையேற பெற்ற பாத்திரம்? வாசிமக்களே, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு வீடு என்றால் சபை. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும்? கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். கனம் என்றால் தடியா இருக்குது. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பித்தளாண்டா வாங்கி கொடுப்பாங்க. அவனால அந்த பித்தளாண்டாவை தூக்கவே முடியாது. அவ இருப்பா பட்டியா. கல்யாணம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தெல்லாம் அந்த பாத்திரம் எடுக்கிற கடையில போயிட்டா, ஏங்க இது வைக்காதுங்க, இது வைக்காதுங்க, கொஞ்சம் கூட்டு பண்ணே வச்சுக்கணும். என் பொண்ணுக்கு அவளாலே தூக்கம் இல்லை, அவளை தட்டி தூக்க போறான். ஒரு குடம் தண்ணி தூக்கணுமா அம்மா அம்மான்றாங்க. நான் அந்த பாத்திரத்தை சொல்ல. நீங்க ஆண்டுகள் எப்படி இருக்கிறீங்க? கனத்துக்குரிய பாத்திரம், வெயிட்டா இருக்குத அந்த கனத்துக்குரியதுல மதிப்புக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. கனம் என்றால் என்ன? உங்களை மதிப்புக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நீங்கள் கனத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி. ஒரு வீட்டுல 4 விதமான பாத்திரம் இருக்குது. அங்க பார்த்தா என்ன பாத்திரம்? முதல்ல வெள்ளி பாத்திரம், ஒரு பாத்திரம், மர பாத்திரம், மண் பாத்திரம். அல்லேலூயா. இந்த 4 பாத்திரத்துல எது கனமான பாத்திரம், எது கனவீனமான பாத்திரம்? அல்லேலூயா. இப்ப பொன் பாத்திரம், முதல்ல பொன் பாத்திரம், பொண்ணு. இப்ப பொண்ணு பாருங்க, உருக 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 அந்த பாத்திரம் இன்னும் அதுக்கு அப்படியே மேல் ஏறிக்கொண்டே இருக்கும். அந்த தங்கத்தை உருக்க உருக்க அதுல இருக்க அழுக்கெல்லாம் என்ன ஆகும்? வெளியே போய்விடும். அதன் பிறகு அது எப்படி மாறிடும்? சுத்த தங்கமாய் மாறிவிடும். அப்படியானால் ஒரு பாத்திரம் உருக்கப்படாத அது சுத்த தங்கமாய் மாற முடியாது. அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் நீங்க புடமிடப்படாத நீங்க சுத்த ஜனங்களாய் மாற முடியாது, கனமான பாத்திரங்களாய் மாற முடியாது. உபத்திரம் என்று சொன்னால் என்ன? உங்களை சுத்திகரிப்பது. அல்லேலூயா. உங்களை புடமிடுவது. இவ்வளவு புடமிடுறாரோ நாம் எப்படி மாறுவோம்? கனமான பாத்திரமாய், சுத்தமான பாத்திரமாய், விலையேற பெற்ற பாத்திரமாய் நாம் மாறிவிடும். இப்ப தங்கத்தை நீ எவ்வளவு உருக்குனாலும் அது இன்னும் அது பலப்பலன்னு மாறுமே தவிர அது மேனி மாறவே மாறாது. அதே போல வெள்ளி பாத்திரம், அந்த வெள்ளியை அவன் உருக்க 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 அந்த வெள்ளியில இருக்க அழுக்கு தான் வெளிவருவே தவிர வெள்ளி குறையவே குறையாது. ஆனால் 3வது பாத்திரம் மரப்பாத்திரம். அல்லேலூயா. மரப்பாத்திரத்தை சூடு பண்ணா என்ன ஆகாது? எரிஞ்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எந்த பாத்திரமா இருக்கிறீங்க? ஆண்டவர் புடமிட்டாரோ சோதனையை தாங்க முடியல ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா உன்னை புடமிட்ட பிறகுதான் எப்படி இருப்ப? பொன்னாக விளங்குவ. அல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொன்னான், ஆண்டவர் என்னை புடமிட்டு பொன்னாக விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு ஜனங்களும் நீ கனமான பாத்திரமா இருக்கிறனா, மேன்மையான பாத்திரம்னா சாத்தான் உன்னை புடமிடுவான், உன்னை சோதிப்பான்.
எந்த சோதனை வந்தாலும் நீ நிலைத்திருப்பாயனா நீதான் கனமான பாத்திரமாய் இருப்பாய். அல்லேலூயா. அநேக சோதனை வந்த பிறகு ஆலயை விட்டு ஓடி விடுகிறார்கள். அநேகர் போராட்டம் ஏமா சர்ச்சைக்கு வரல, இன்னும் எனக்கு போராட்டம் வரல. ஏன் வரல? ஏன் மாறலன்னா நீ என்ன செய்யல? புடமிட உனக்கு ஒப்புதல்கள். ஒவ்வொருவரும் தங்கத்தை புடமிடுவதை போல நம்மை புடமிடுவதற்கு ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எவ்வளவு புடமிடுறாரோ அந்த அளவுக்கு நீங்க எப்படி மாறீங்க? சுத்தமான பொண்ணா மாறீங்க. அல்லேலூயா. அந்த பொற்பாத்திரத்தை உருக்க 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 அந்த தங்கம் பாருங்க, நீ மெட்ராஸ் தங்கத்துக்கும் நாகர்கோவில் தங்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நீ கேட்காது. நீங்க சென்னையில இருக்குது அந்த ஜுவல்லரி, அந்த ஜுவல்லரி, இந்த ஜுவல்லரி, இங்க போய் நீங்க நகை வாங்கினா கொடுக்குறப்ப பல பொண்ணு இருக்கும். 4 நாள் பார்த்தேன்னா ஏன் மூஞ்சி போய் ஆட தங்கம். ஆனா இதே நீ நாகர்கோயிலையோ கேரளாவிலேயே வாங்கினு வச்சுங்களேன், நீ வாங்கின பாரு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கலர் மாறவே மாறும். ஏன்னா அந்த தங்கத்துக்குள்ள ஒரு குவாலிட்டி. அது போல ஏன்னா இவனால நிறைய செப்பு சேர்ப்பான். அதையும் சொல்றேன், எல்லாம் ஆராய்ச்சிதான் சொல்றேன். இப்ப சென்னையிலே நீ தங்கம் வாங்கினா இவன் என்ன பண்ணுவாங்க, நிறைய பொண்ணை கம்மி பண்ணிட்டு செப்ப அதிகமா சேர்ப்பான். அப்ப அந்த பொண்ணு ஆரம்பத்துல மின்னும், நீ ஏன் சூடு, உன் கழுத்தும் சூடு. அந்த தங்கத்தை ஐயோ இந்த கவரிங் நகை போடுறாளுங்களே, அவன் கழுத்தெல்லாம் பாரு. இந்த 200 ரூபாய்க்கு வாங்கி போடுறாளுங்களே, எப்படிதான் பாக்கணும் இதெல்லாம் தெரியல. இதுதான் நாங்க ஊழியக்காரா இருக்கிறோம். அதனால அந்த கொடுத்து பார்த்து கொடியது இருக்கணும். இன்னும் கொடுத்து கொடியது ஆயிடுச்சு. ஆமாம், 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கி போனா 10 கடை என்ன எப்படி ஆகும்? அது போல அந்த செப்பு அதிகமா சேர்க்க வருது. அது என்ன செய்யுதுன்னா இந்த சூட்டுனால நம்ம உடம்பு ரொம்ப சூடு உடம்பு. அதனால அந்த தங்கம் கூட கலர் மாறிடுது. ஆனா இதே அதிகமா செப்பு சேர்க்காத தங்கத்தை நீங்க போட்டீங்கன்னா எத்தனை வருஷம்னாலும் அப்படியே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதே ரேட்டு தான் கிடைக்கும். அல்லேலூயா. அதே போலதான் நீங்க ஆண்டவர் உங்களை புடமிடும் பொழுது நீங்க கருத்து போக கூடாது. எப்பெல்லாம் புடமிடுறாரோ, எத்தனை வருஷம் புடமிடுறாரோ, அது ஒரு பொழுது எப்படி இருப்ப? எப்படி இருப்ப? சுத்தமான தங்கமா இருப்ப. அப்ப நீங்க ஆண்டவர்களை எப்படி இருக்கணும்? கனமான பாத்திரமா இருக்கணும். கனமான வெயிட்டஸ்ல மதிக்கத்தக்க பாத்திரமா இருக்க வேண்டும். அவர் சொன்ன, ஆண்டவரே என் பாத்திரத்தை அபிஷேகத்தினால நிரப்பணும். அப்ப உங்க பாத்திரம் எது? அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட பாத்திரம். அது ஆண்டவர்கள கனமான பாத்திரம், உணவிடப்பட்ட பாத்திரம், கனமான பாத்திரம். அப்ப தங்கத்தை எவ்வளவு உருக்கினாலும் அந்த தங்கம் என்ன பண்ணது? தங்கமா தான் இருக்கும், மாறாது. அதே போல வெள்ளியை எவ்வளவு உருக்கினாலும் அந்த வெள்ளி பாத்திரம் வெள்ளியா தான் இருக்கும். இதே மர பாத்திரத்தை சூடு பண்ணி பாரு, எரித்து விடும். மரலையா? மண் பாத்திரத்தை சூடு பண்ணி பாரு, சூடு பண்ண அந்த மண் பாத்திரம் சவப்பாகும். அதன் பிறகு மூஞ்ச பல கருப்பாயிடும். அதன் பிறகு டப்புன்னு ஒழிச்சிடும். இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறீங்க? மர பாத்திரமாகவும் மண் பாத்திரமாகவும் இருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது, ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறாரோ, ஆண்டவர் ஏன் சோதிக்கல, நீ சுத்தமா மாறணும்ன்றதுனால ஆண்டவர் முதல்ல என்ன செய்றாரு? புடமிடுகிறார், சோதிக்கிறார். அன்பான தேவஜனமே, அப்போது நீங்கள் கனமான பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் உங்களை புடமிடுவதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த ஊழியத்தின் பாதையில, இந்த கிறிஸ்துவ பாதையில ஒரு விசுவாசி எவ்வளவு தன்னை ஒப்புக் கொடுக்கிறாரோ புடமிடுவதற்கு, அவ்வளவும் அவர் என்ன செய்வார்? சுத்தமான தங்கமாய் மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு எப்படி பாருங்க, நீதிமொழிகள் 17:3 சொல்லுகிறது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் போல தன் இருதயத்தை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம சோதிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். வாசகங்களை நீதிமொழிகள் 17:3 வாசி. இப்ப வெள்ளிய குகை இருங்க சும்மா தெரியுது. எத்தனை பேர் நாற்காலி போயிருக்கிறீங்க? அரசர்களெல்லாம் பத்திரக்கு போயிருக்கீங்க. நீங்க தான் பள்ளி போராட்டம் போல போராட்டம். நீங்க மெட்ராஸ் காரிங்க ரொம்ப நல்ல காரியம். மெட்ராஸ் பாரு பண்ணி போல விட்டுருவோம். அப்ப என்ன பண்ண புருஷன் கம்பு காணாம போயிடும். எங்க தூக்கத்துல போட்டுருந்தாங்க படுத்தேன், காலையில பார்த்தா கம்பளை காணுங்க. அதுல பிறகு கம்பளி உடஞ்சிடும். உடனே வா டி நகர் போலாம், பத்த வைக்க.
அல்லேலூயா. அங்க டீ நல்ல போட்டு இந்த பத்திரக்கிற பாருங்க உட்கார்ந்து இருப்பான். அவனால போன பிறகு ஒரு சட்டி வச்சிருப்பான், அதை நெருப்பு போடுவான், அதை இது வச்சுட்டு என்ன பண்ணுவான், பூடுவானே, அதுதான் புடம் விடுதல். அல்லேலூயா. அப்ப அவன் என்ன செய்யற, ஆண்டவர் உங்களை பொன்னை புடவிடுவது போல வெள்ளியை புடவிடுவது போல உங்களை புடவிடுவதற்கு நீங்க என்ன செய்யணும், உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிமங்களை திருமண 17:3 வெள்ளியை குகையும் பொன்னை புடவும் சோதிக்கும். அது போல உங்களை ஆண்டவர் சோதிக்கும் பொழுது, ஏன் அந்த என்னை சோதிக்கிறான்னு கேட்காத, நீ சொல்லு. யோபு சொல்கிறான், என்னை புடமிட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. யோபு 23:10 வாசிமகளை வசனத்தை நான் சொல்லணும். ஆனாலும் நான் போற வழி அவர் அறிவார். யோபு சொல்றான், அவன் எவ்வளவு உபத்திரப்பட்டான். நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, வேதத்தை நோட் பண்றவங்க நோட் பண்ணுங்க, மத்தவங்க என்ன பாருங்க. அவன் சொன்ன, அவன் படாத உபத்திரமா, அவனுக்கு சொத்து பத்து எவ்வளவு தெரியுமா, ஆடு மாடு எவ்வளவு தெரியுமா, செழிப்பா இருந்தான். ஒரு பிசாசு வந்து கேட்கிற, ஆண்டவரே ஆண்டவரே, நான் யோபுவை நான் சோதிப்பதற்கு எனக்கு இடம் கொடு. ஆண்டவர் சொன்னாரு, நீ சோதி, ஆனா அவன் ஜீவனை மட்டும் எடுக்க அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அப்ப நான் ஜீவனை எடுக்க மாட்டேன், அவனுக்கு என்ன தரேன், நானே வியாதியை கொடுக்கிறேன்னு. யோபுக்கு பயங்கரமான வியாதி வந்தது. அப்ப கூட ஆண்டவரை அவன் மறுதளிக்கவில்லை. அல்லேலூயா. அதுபோல ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இருக்கிற, நான் பைபிள் எடுத்தேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், எனக்கு கவலையே இல்லை, நான் கண்ணீரே இல்லை, சோதனை சொன்னாரு. நமக்கும் சோதனை வரும். ஏன் வருகிறது, நம்மை புடவிடுவதற்கு. அதுதான் யோபு சொல்றான், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்கும். அப்ப என்ன பாருங்க, சோதனை வந்தா நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன சொல்லணும், நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் என்னை சோதிப்பது நல்லது. அவர் என்னை எவ்வளவு சோதிக்கிறாரோ, நான் நல்ல ஜபா வீராங்கனையாய் நான் மாறுவேன். என்னை எவ்வளவு என்னை சோதிக்கிறாரோ, நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் வருவேன். நாங்கள் நேரம் ஊழியக்காரனா வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அநேக சோதனைக்கு பிறகுதான் இந்த வேதத்தை சுமந்தாங்க. இந்த வேலைக்கு என்னை சுமந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் கனமான பாத்திரமாய் சபையில் இருக்க வேண்டும் என்றால், ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும். கல்யாணம் பண்ணி வந்த பிறகு எங்க அம்மா வீட்டுல எப்படி தெரியுமா இருந்தேன், உங்க பெருமையெல்லாம் புதுசு சொல்லுங்க. அங்க போல சாணி வச்சிருந்திருப்பேன், அங்க போல மாட்டை கழுவி வந்திருப்பேன். இங்க புருஷ வீட்டுல அப்படி வாசம் கூட பெருமை என் மாமியார் போல, என் மருமக போல. ஆனா நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா வீட்டுல எப்படி தெரியுமா இருந்தீங்க. அப்போ புருஷ வீட்டுல வாழ வரும்பொழுது அம்மா அப்பா பெருமை என்ன பண்ண முடியாது. ஏன் புருஷன் காலை கேட்கிறான் தெரியுமா, இங்கில மெட்ரஸ் வாய சும்மா வைக்க மாட்டாங்க. நானும் எங்க அம்மா சும்மா வரல, நான் சும்மா வரல, நான் சும்மா வரல, பெரிய தேர் எழுதுன்னு வந்தேன். கிழிஞ்சு போன 4 புடவையும் இரும்பு டப்பாவும் கொடுத்து நான் உட்காந்து வைப்பேன். இவன் சொல்லுவான், கிழிஞ்சு போன புடவையா, அந்த காலத்துல இரும்பு பெட்டி தெரியுமா அவங்களுக்கு. அப்ப கல்யாணம் பண்ணி கேட்டு பாரு, என்னமா பெட்டி இரும்பு பெட்டி. இப்ப நீங்க நான் ட்ராலி பேர் நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணப்ப 4 ட்ராலி பேக் 3000 ரூபாய் 4000. இப்ப நாங்க ட்ராலி பேக் கொடுக்கிறோம். உங்க அப்பா கல்யாணம் பண்ணி தெரியுமா கொடுத்தா, டபரா பெட்டி இரும்பு அதை கொடுத்தா. நீ புருஷ வீட்டுல வாழ்ந்த பிறகு சொல்லுவ, எங்க அம்மா வீட்டுல நான் அப்படி இருந்தேன், எங்க அப்பா வீட்டுல பெருமையெல்லாம் புருஷ வீட்டுல வந்து சொல்லாத. ஏன்னா வாழப்படுதல்களை நீ சோதிக்கப்படும் பொழுது நீ தாழ்மையா இருக்க வேண்டும், உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ அங்க கனமான பாத்திரமா இருப்பா. இப்ப மாமியார் சொல்லுவா, என் மக என் மருமகல்லமா, எனக்கு அவ மக, ஏன் எங்க வறுமையில கூட அவ எங்களை ஜபத்தினால தாங்குகிறாள். அல்லேலூயா. அப்படியானால் நாம் கனமான பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால், நமக்கு சோதிக்கப்படும் பொழுது நாம் எவ்வளவு சோதிக்கப்படுகிறோமோ அவ்வளவு நான் பொன்னாய் விளங்க போகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப பொன்னை உருக்க அது என்ன சொன்ன சுத்தமான. அப்ப சோதிக்க நீங்க எப்படி ஆக போறீங்க, இந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்க. எப்ப ஆண்டவரை சோதிக்கிறாரோ நாம கருகி போக மாட்டோம், சுத்தமான தங்கமாய் மாறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க வாடகை வேலை கொடுக்க முடியாத கேவலப்பட்டவனா. என் மனைவி ஒரு டீச்சர், நான் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யறேன், என் மனைவி கவர்மெண்ட் வேலை செய்யறோம். எங்களால வாடகை வீட்டுல வாடகை வேலை கொடுக்க முடியாதபடிக்கு அந்த ஹவுஸ் ஓனரு வந்து என் பாத்திரம் எல்லாம் தூக்கி நடுரோட்ல போட்டான்.
அப்ப என் மனைவி கேட்பா, எங்க நீங்களும் கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்க, நானும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன், நம்ம வீட்டுல ஆசீர்வாதமே இல்லையாங்க, பாருங்க அவன் வந்து நம்ம ஒரு நடுரோட்ல நம்ம பாத்திரத்தான் தூக்கி போட்டு நம்ம நடுரோட்ல நிக்க வச்சானே. இப்படியெல்லாம் நான் உபத்திரப்பட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் நானு உபத்திரப்பட்டு இருக்கிறேன். நீங்க எனக்கு மார்க்க போன்னு சொல்ல வரல. இப்படிப்பட்ட சோதனைகள் வரும், இப்படிப்பட்ட வாரம் நேரத்துல இப்படிப்பட்ட போராட்டம் வரும். என் மனைவி பணக்காரி, அவங்க குடும்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா கமிஷனர், பெரிய பெரிய ஆபீசருங்க. என் மனைவிக்கு கூட பிறந்த எல்லாரும். ஆனா என் வீட்டுல வந்தப்ப எளிமையாய் வந்தா. அவர் சொன்னா, நானே வெள்ளவசக்காரனை கட்டிட்டு வந்து தப்பா போச்சு. யானின்னு கேட்டேன். நான் அதை போடாதுன்ற, பூ வைக்காதுன்ற, அது வைக்காதுன்ற. பாவி அம்மா கட்டினால யாருன்னா ஒரு சிஎஸ்ஐ காரனை காட்டுறாரு. சர்ச்சுக்கு வந்து நாடகம் பார்க்க வந்தாடி. நீங்க சிஎஸ்ஐல போய் பாருங்க. இது ஒரு பண்டிகை இல்லையே. இதே மெட்ராஸ் ஈஸியானதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப போவா 10 பழம் பூ வாங்குவா. கண்டு கூட அப்படிதான் கிடைக்கல நினைக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஜாதி மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கல, நல்ல குண்டு மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கல. அதனால நீங்க பூவே வைக்கல. நேற்று மட்டும் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கேள்வி தான் வச்சுக்கணும். நான் சொன்னேன், இது 1000 ஆண்டு ஆடுது, இது பூ வேணவான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். பூ யாருக்கு பிடிக்கும்? பேய்க்கு பிடிக்கும். அப்ப நீங்க பூவை நேசிங்க, பேயை நேசிங்கன்னு அர்த்தம். சரி, நான் எனக்கு சொல்ல வரல. நீங்க எந்த அளவுக்கு உங்களை சோதிக்க ஒப்புக்கொடுக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்க வாக்கில் விடுவீங்க. நான் சொன்னேன், என்ன சொன்னேன், வாடகை 2 பேரும், என் மனைவி டீச்சர், நான் ஒரு ஈபில வேலை பார்க்கிறேன். 2 பேரும் வேலை, ஏன்னா அவரு மிலிட்டரி மேல பார்க்கிறாரு, அது கஷ்டம் என்னன்னு தெரியும் அவருக்கு. நாங்க 2 பேரும் வேலை பார்த்து கூட எங்களால வாடகை கொடுக்க முடியாதபடிக்கு சிறுமைப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், சோதிக்கப்பட்டோம். அப்ப என் மனைவி கேட்டா, எங்க 2 பேரும் அரசாங்கத்தில் வேலை பார்த்து வாடகை துப்பில்லாத இருக்கிறவே. ஏன் நான் சொன்னேன், கொஞ்சம் பொறு, உனக்கு அருமையான வீட்டை கட்டி கொடுப்பேன். நம்ப மாட்டீங்க, சென்னையில 4 வீடை கட்டும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் என் மனைவி கேட்கிறான், இல்லையா அந்த குழந்தை இருக்கிற அந்த வீடு யாருன்னு கேட்டா, பெரிய குடின்னு கேட்டேன். சொன்னேன், அந்த கும்படி பொடி இருந்தது அந்த வீடு யாருன்னு கேட்டான். என் பொண்ணுன்னு சொன்னேன். அந்த கும்படி பொடி இன்னொரு வீடு இருந்தது, அது யாருன்னு கேட்டா, சின்ன பிள்ளைங்க. என்ன தெரியுமா பண்ணா, சின்ன பையன்கிட்ட போய் சொல்றா, உனக்கு மட்டும் உங்க அப்பா கிராமத்துல கட்டி வச்சிட்டாரு, உங்க அண்ணனுக்கு மட்டும் சென்னை பக்கத்திலேயே கட்டி வச்சிட்டாரு. அந்த ரேட் என்ன தெரியுமா, உங்க அப்பா கட்டி கொடுத்தான காடியில கட்டி கொடுத்தான், உங்க பெரியவனுக்கு என்ன கட்டி கொடுத்தா, சிட்டியில கட்டி கொடுத்தான். யார அம்மா 10 வைக்க கட்டி கொடுத்தானே. அன்னைக்கு வாடகை கொடுத்த துப்பலாரு டாடி. நினைங்க, ஏன் சொல்றேன், உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்துல இப்படிப்பட்ட சோதனை வரும்பொழுது நீங்க கணவனும் மனைவி சண்டை போட்ட கூடாது. ஏற்ற காலம் வரும், உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். இத சொல்லிட்டுனா ஒரு நாள் தூங்குறப்ப கேட்கிறா, ஏயா எனக்கு வீடு கட்ட மாட்டேன்னு கேட்டான். நீ அவன் பையனுக்கு ஒரு வீட்டை கட்டிட்ட, 2 பையனுக்கு 2 வீட்டை கட்டிட்ட, உன் பொண்ணுக்கு வீட்டை கட்டிட்ட, ஏயா அவளுக்கு பெற்ற எனக்கு என்ன வீட்டை வச்சுக்கிறேன்னு கேட்டான். நான் சொன்ன, சாவத்தில் உனக்கு ஒரு வீட்டை கட்டி வச்சுக்காங்க. ரிட்டையர்ட் ஆனேன். வந்த பணத்தை கொண்டு போய் அவங்க சொல்ற திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் இருக்க 2 அடுக்கு வீட்டை ஒன்று கட்டினேன். இதை கட்டுவது ஆண்டவர் சொல்றார், இந்த வீட்டை உன் மகனுக்கு கொடுத்து விடு, உன் மகனுக்கு கொடுத்து விடு. அப்ப கிராமத்துல இருக்கிற அந்த 12 சென்ட் வீடை யாரு கொடுக்க, 2வது பையனுக்கு கொடுத்து விடு. அப்ப கும்மிடிப்பட்ட ஒரு வீடு இருக்குது, அதை யாரு கொடுக்க, உன் மனைவி கொடுத்து விடு. அன்பான தேவஜனமே, சோதனை வரும் பொழுது நீ மரக்கட்டை போல எரிஞ்சு போகாத, மண் போன போல உடைஞ்சு போகாத, தங்கம் போல எவ்வளவு சோதனை வந்தாலும் நிலைத்திருந்து பார், கர்த்தர் பொன்னாக விலக பண்ணுவார். அல்லேலூயா.
நீங்க யாரு? கனமான பாத்திரங்கள். நீங்க யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். தெரிந்து கொள்ள பாத்திரமா இருப்பீர்களா? நீ சபையில எப்படி இருப்ப? தங்கமான பாத்திரமா இருப்ப, கனமான பாத்திரமா இருப்ப. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு விழா சொல்றேன், நீங்க என்ன பாத்திரமா இருக்கீங்க? அதுதான் சொல்ற பிரியாணி முன்னாடி பொருளாதார வெளியே வரும். நீங்க இப்போ தங்கமா இருக்கிறீங்க. நீங்க என்ன பாத்திரமா இருக்கிறீங்க? அவர் சொல்றார். அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களை வறுமையாய் இருக்கிற தேவன் அல்ல. எவ்வளவு சோதிக்கிறாரோ அவ்வளவு உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். அப்ப அந்த வீட்டுல 4 பாத்திரம் இருந்தது. அது தங்க பாத்திரம் இருந்தது, வெள்ளி பாத்திரம் இருந்தது, மர பாத்திரம் இருந்தது, மண் பாத்திரம் இருந்தது. அப்ப எதை அவர் சோதிக்க முடியும்? தங்கத்தை தான் அதிகமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சோதிப்பார். இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க? தங்கமா இருக்கிறீங்க. இந்த தங்கத்தை தான் அவர் என்ன செய்யறாரு? இன்னும் சுத்தமான தங்கமாய் மாற அவர் என்ன செய்யறாரு? நம்மள புடமிடுகிறார். அதான் யோபு சொல்றான், என்னை புடமிட்ட பிறகு நான் சுத்த பொன்னாய் மாறுவேன். அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாரும் நீ யாரா இருக்கிறீங்க? இப்ப பொன்னா இருக்கிறீங்க. நீங்க கனமான பாத்திரமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. மண் பாத்திரம் போட உடச்சிடாதீங்க. உடனே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், மாஸ்டர் என்னை திட்டாரு. அவர் திட்ட முடியல, என்ன கூட்டு வந்துருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, சோதனை வரும் பொழுது உடைந்து போவாதீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, எங்க அம்மா வீட்டுக்கு வரப்போ இதெல்லாம் போட்டு வந்துங்க, இன்னைக்கு இந்த பாலியாண்ட வந்த பிறகு ஒண்ணுமே சொல்லாத, புருஷன ஒண்ணுமே சொல்லாத. கர்த்தர் வாங்கி கொடுக்க முடியாது, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட பாத்திரம்? கனமான பாத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, அதை நீங்க வாசிக்கல, திரும்ப வாசகங்களே. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21 திரும்ப வாசி. அவைகளில் ஒரு சபை, ஒரு வீடு நகர சில கனமா இருக்கும், சில கனவீனமா இருக்கும். அவ கனத்தையும் நம்ம மதிக்கிறோம், கனவீனத்தையும் கனமுள்ளதாய் மாற்றணும். வாசிக்கல. ஆகையால் ஒருவன் இவரை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், அப்போ நீங்க சுத்தமான தங்கமா மாறணும்னா நீங்க உங்களை என்ன பண்ணணும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நீ சுத்திகரிக்காம புடமிடாம நீ சுத்தமான தங்கமா மாற முடியாது. அப்ப நான் சுத்தமான தங்கமா மாறணும், சனமான பாத்திரம் மாறணும். எங்க குடும்பத்துல நாங்க மூத்த மருமக, என்ன மகத்தை எங்க மாமியாரும் மாமனும் தலைமை வச்சு ஆடணும். ஆனா அதுக்கு பார்த்து மாதிரி இருக்கணுமே. நீ பெரியதா வந்து பெரியவர்களுக்கு வாய்க்கப்பட்ட வந்து நீ என்ன பண்ணும்? எல்லா மச்சன்சியும் எல்லா புருஷனோட பிறந்தவங்களும் நீ என்ன பண்ணணும்? கரை சேர்க்கணும். நீ என்ன பண்ற? புருஷனை கூட்டிட்டு தனியா ஓடிட்டேனா நீ குடும்பத்துல கனமான பாத்திரமா இருப்பியா? நானு குடும்பத்தை குறிச்சும் பேசுறேன், சத்தியத்தை குறிச்சும் பேசுறேன். அல்லேலூயா. அப்ப நீ ஒரு குடும்பத்துல கனமான பாத்திரமானா எல்லா பாடுகளையும் சகிக்கக்கூடியவளாகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ சகித்து பார். எவ்வளவு சகிப்ப, எவ்வளவு முடியுமா சகித்து பார். அன்பான தேவச்சனமே, நீ தக்கமா இருக்க வேண்டும் என்றால் உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திரும்ப 21 வாசல்ல, ஆகையால் ஒருவன் இவர்களை விட்டு, எவர்களை விட்டு உபத்திரம் வேணாம், சோதனை வேணாம்னு ஓடாதபடிக்கு தன்னை சுத்திகரிப்பதற்கு உன்னை இடப்படுத்து. நீ சுத்திகரிப்ப நீ இப்ப என்னவா மாறிட்ட? நீ பரிசுத்தமாய் மாறிவிட்டாய். நீ பரிசுத்தமான பிறகு நீ யாருக்கு இப்ப பயன்பட போற? எஜமான் யாரு உங்க வீட்டுல? உங்க வீட்டுல எஜமான் யார் தெரியுமா? உங்க கணவன் தான். அல்லேலூயா. சபையில யார் தெரியுமா எஜமான்? அல்லேலூயா. அப்ப நீங்க சுத்திகரிக்க நீங்க என்ன செய்வாரு? எஜமானுக்கு உகந்தமான உபயோகமான பாத்திரமாய் கர்த்தரை மாற்றுவார். அல்லேலூயா. வாசிப்பாங்களே, எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான
இப்ப உங்க குடும்பத்துல சபையில ஆண்டவர் உன்னை குணமிட்ட பிறகு உன்னை என்ன பண்ணுவாரு? கனமான பாத்திரமா. சிஸ்டர் வாங்க, பாஸ்டர் கூடாரு. சிஸ்டர் வாங்க, ஜெபம் பண்ணுங்க. இல்ல நானாயா, இல்ல நானாயா, உன்னை நாம கூப்பிட்டாரு. ஐயா ஏன் தெரியுமா? உன்னை குணமிட்டு விட்டார் என்று ஆண்டவர் அறிந்து, நீ சுத்திகரிக்கப்பட்டாய் என்று அறிந்து, உனக்குள்ள கிருபை இருக்குதுன்னு அறிந்து என்ன பண்ணுவாரு? ஆமா, நீ ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்ப நீ அப்படிப்பட்ட பாத்திரமா மாறணும். அப்படி நீங்க புடமுட 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 உங்களை இங்க பாடவும், உங்களை துதிக்கவும், உன்னை மேன்மைப்படவும் கர்த்தர் என்ன செய்வாரு? உன்னை சபையில மேன்மையான இடத்துல வைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சபைக்கு வந்து போனேன்னு இருக்கக்கூடாது. நீங்க வந்தா பொண்ண போல உங்களை உருகி சுத்தமான தங்கமாய், கனமான தங்கமாய், மேன்மையான தங்கமாய் மாறுவதற்கு உங்களை சுத்திகரிப்பதற்கு உங்களை ஒப்பு கிடைக்கணும். நீ சுத்திகரித்த பிறகு எஜமானுக்கு உகந்த பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீ சுத்திகரிக்காத வரையிலும் எஜமானுக்கு உகந்த பாத்திரமாய் கொண்டால மாறவே முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப அவன் சவுலா இருக்கிறான். சவுல் வாசிமங்களை பார்க்கலாம். நீ போ, பாருங்க, இந்த சவுல் என்பவன் யாரு? ஊழியக்காரர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த சவுல் என்பவன் யாரு? அவன் முன்பாக சவுலா இருந்தான், இப்பொழுது பவுலா இருக்கிறான். அவனை போல ஊழியக்காரர் இப்ப யாருமே இல்லை. அல்லேலூயா. அவன் சவுலா இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? எல்லா ஊழியக்காரரும் கொடுமைப்படுத்தும்படியா போய் அவனுக்கு ஒரு இது கேட்கிறான், பெர்மிஷன் கேட்கிறான். வாசிமங்கள 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கல. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. இன்னும் மார்க்கத்தாராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நாம் கண்டுபிடித்தால் பாருங்க, இவனெல்லாம் நான் கொடுமைப்படுத்தி கட்டி கொண்டு வதற்கு எனக்கு ஜெபிக்கிறாங்களே, துதிக்கிறாங்களே, அந்த சபையில எல்லாரும் என்ன செய்யணும்? கட்டி தூக்கி வரதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க கேட்கிறான். அடுத்த வாசிப்புல இப்ப என்ன பண்றாரு? பெர்மிஷன் வாங்கி பாரு. யார? ஊழியக்காரரையும் உங்களையும் என்னையும் சோதிப்பதற்காக பிசாசு பெர்மிஷன் வாங்கி வருகிறான். அவன் தமஸ்கு கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்புல சடுதியிலே பாருங்க, அவன் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கொடுமைப்படுத்தும்படியா அவன் வந்து கொண்டிருக்கிறான். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் மீது இறங்கினது. அல்லேலூயா. அது இறங்கின மாத்திரத்துல இந்த பரவா இன்னும் காலையில் கொஞ்சம் அவ தொடையில கை வச்சிருந்து இவ தொடையில கை வச்சு கை நோண்டு இருக்குது. எல்லா ஆவியும் எல்லா சபையிலும் பண்ண ஆவியா. ஆனா ஏழை தெரியல ஆண்டவர் எங்களுக்கு அந்த கண்ணை கொடுக்கிறாரு. எங்களுக்கு 2 கண் இல்லை, 4 கண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, அந்த தமஸ்குல அவன் என்ன செய்தாரு? ஒரு ஒளி இறங்கினது. அந்த சவுலுடைய கண்கள் பறி போய் விட்டது. அவன் கீழே விழுந்து விட்டான். 5ஆவது வசனம் வாசி மகளே. நீ யார் என்றான்? அதை கட்ட சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாய் வந்தான், உபத்திரப்படுத்தும்படியாய் வந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், நீ எவ்வளவு சோதிக்கப்படுகிறையோ, எவ்வளவு உபத்திரப்படுகிறையோ, உங்கள் ஆண்டவர் எப்படி வைப்பாரு? பொன்னாக வைப்பார் என்று சொன்னேன். இதே போல ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கூட இப்படிப்பட்ட சோதனை வந்தது. அப்படி சோதனை வரும் பொழுது சவுல் என்ன செய்தான்? பெர்மிஷன் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அவன் தமஸ்குல வரும்பொழுது ஆண்டவர் அவனை கண்டு வானத்திலிருந்து ஒரு ஒளியை அனுப்பி, ஒரு அக்கினி அனுப்பி அவன் கண்ணை குருடாக்கி போட்டான். இப்ப அவன் குருடான பிறகு கீழே விழுந்து இப்ப கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அதுக்கு அவர் சொல்றா, நீ துன்பப்படுகிற இயேசு நானே. அல்லேலூயா. நீ கண்ணீர் நமக்கு முதிப்பது உனக்கு கடினமா இல்லையோ என்று கேட்கிறார். அதற்கு அவன் கேட்கிறான், அவன் நடுங்கி
தேய்த்து ஆண்டவரே எப்போ கண்ணு போன பிறகுதான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சீக்கிரமா இருக்கிறேன். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசி மக்களே. தமஸ்குவிலே இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அனனியா என்று பேர் சொல்ற ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே அவன் ஆண்டவரே இப்ப இங்கே சவுல் குருடாக்கிட்டாரு. ஆண்டவர் குருடாக்கி அப்படி விட்டுட்டு நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல, குருடாக்கிட்டாருங்க. ஏன்னா அவன் என் ஊழியக்காரரையும் என் ஜனங்களையும் கொடுமைப்படுத்த வருகிறானேன்னு சொல்லி குருடாக்கிட்டாரு. இப்ப குருடான பிறகு அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. அது வந்து சொல்றாரு, நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இப்ப அனனியாவை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அனனியாவே வாசிப்பாரு. வாசி 10 வாசி. சீசன் இருந்தா அனனியாவே என்றா அவன், ஆண்டவரே நான் இதான் இருக்கிறேன். தற்போது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தறி எண்ணப்பட்ட எப்ப ஜெபம் பண்றான்? கண்ணு போன பிறகு ஜெபம் பண்றான். அல்லேலூயா. நீ அங்க நேர்த்தறிக்கு போ. தச்சப்படுத்தான் ஒருத்தவங்க இப்ப என்ன பண்றான்? என் கண்ணு திறக்கப்படுமா, என் கண்ணு திறக்கப்படுமான்னு இப்ப ஜெபம் பண்ணிக்கிறான். அவன் உங்ககிட்ட அனுப்புவேன், அவனை நானு உங்ககிட்ட அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அடுத்த வருஷம் வாசகங்கள அனனியா என்னும் பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க அனனியாவுக்கு நான் ஒருத்தன் அனுப்புவேன்னு சொல்லிட்டேன். அங்க சவுலாண்ட போய் சொல்றாரு, அனனியான்னு ஒரு மனுஷன் இருப்பான், அவன் கிட்ட போ, அவன் உன் கண்ணை திறப்பான்னு தரிசனத்துல காட்டுறார். அடுத்த வருஷம் வாசகங்கள அதற்கு அனனியா, ஆண்டவரே நிறுத்து மக்களை, நிறுத்து மக்களை. என்ன பாருங்க, அவர் சொல்றான், ஆண்டவரே இவன் அநேக பொல்லாங்குகளை செய்தவனாச்சே, ஐயோ அநேக ஊழியக்காரர்களை கொடுமைப்படுத்தினாச்சே, அநேக விசுவாசிகளை கொடுமைப்படுத்தினாச்சே, இவன் பொல்லாங்கு செய்தவனாச்சே, இவன் கண்ணையா என்ன திறக்க சொல்றீங்க? திருமண வருஷத்தை வாசிக்கல. ஆண்டவரே இந்த மனுஷன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கை செய்திருக்கிறானே. ஏன் மக்களை, அவன் எப்படிப்பட்டவன்? எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. 1/2 மணி நேரம் தான் ஆச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. எத்தனையோ பொல்லாங்கு. இப்ப நீங்க நாங்களாம் நல்லவங்களா? இப்ப நம்மளால ரொம்ப நல்லவங்க நீங்க நினைக்கிறீங்களா? நாமும் கூட பொல்லாங்கு செய்தவர்கள் தான். அல்லேலூயா. நீங்களும் பொல்லாங்கு செய்தவர்கள் தான், நானும் பொல்லாங்கு ஜிப்பா போட்டதுனால உங்களுக்கு ஊழியக்காரன். என் வாலிபர் நாட்கள் இருந்து நான் எவ்வளவு பொல்லாப்பான காரியங்களை செய்திருப்பேன். அப்ப நான் பொல்லாப்பானவன் ஆண்டவர் என்னை விட்டுட்டு இருந்தாருன்னா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? இப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்களை கொலை செய்தானே, அவன் பொல்லாப்பான மனுஷன் சொல்லும் பொழுது அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இங்கேயும் உங்க நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டுப்படி. அவன் பிரதான ஆசிரியர் பெர்மிஷன் வாங்கி வந்திருக்கிறான். இன்னும் பொல்லாங்கானவனை ஏன் கண்ணை திறக்கிறீங்கன்னு அப்படிதான் சொல்லுங்க. ஐயா அவன் ரொம்ப குடிக்கிறான், ஐயா அவனே ஏன் சர்ச்சுல சேர்க்குறீங்க? ஐயா அவன் பயங்கரமான அப்படிப்பட்டவையா, அவனே ஏன் உள்ள சேர்க்காம? முன்ன குடிக்கிறவன் தான், முன்ன கொல்லாப்பானவன் தான், முன்ன ஆண்டருக்கு விரோதமா பேசுறவன் தான். அவர் என்ன பெரிய கடவுளா இதெல்லாம் பேச வேண்டாம், பைபிள் கீச்சில் போடுறவெல்லாம் இருக்கிறான். அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷன் தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த பொல்லாத மனுஷனை தான் தேடி போய் நல்ல பாத்திரமாய் மாற்ற அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசன ஆண்டவரே அவன் பொல்லாங்கான மனுஷனாச்சு, எத்தனையோ வருஷத்தை வந்திருக்கிறதுமோ சபையை கலைக்க கொண்டுதானே, அவனை ஏன் கண்ணை திறக்கிறீங்கன்னு சொன்ன பொழுது அடுத்த வருஷத்துல ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு கர்த்தர் நீ போ. எதற்காக? எதற்காக? எதற்காக அந்த சவுலுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார் என்றால், அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக
இப்ப சவுல் யாராய் இருக்கிறான்? சவுல் யாராய் இருக்கிறான்? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான். சவுல் முன்பாக எப்படி இருந்தான்? ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான், பொல்லாதவனாக இருந்தான். உண்மைதான். அதான் சொல்றார், அவன் பொல்லாதவனா, பெஞ்சமின் குடிகாரனா, பன்னியோட படுத்தவனா, தலங்கட்டு வாழ்ந்தவனா. ஆனா இப்ப அவன் எனக்கு எப்படி இருக்கிறான்? பேசுங்க. இப்ப பெஞ்சமினுக்கு எப்படி இருக்கிறான்? உகந்த பாத்திரமாய் இருக்கிறான். நான் குடிகாரன் அடிக்கடி சொல்ல, குடிகாரன் யாரையும் தப்பா நினைக்காதீங்க. அவனையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறான். இந்த சவுல் எப்படி இருக்கிறான்? கொடுமை செய்வனா இருந்தான், அநியாயக்காரனா இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை அநேகரை ரட்சிப்பதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. தெரியுமா அந்த வசனத்தை வாசிப்பாங்கல? அதற்கு கர்த்தர், இப்போ அவன் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு என்ன பாருங்க, நானு கிறிஸ்துவ பிறகும்போது நான் கிறிஸ்துவன் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை வளரும் முட்டாள் என்று சொல்லி என் சிறு வயசுல இருந்து அப்படிப்பட்ட விஷத்தை ஊற்றி என்ன வளர்த்தாங்க. அல்லையா? நானும் கொள்ளாதவன் தானே. கடவுள் இல்லைன்னு சொல்றவன் யார் அவன்? பேசுங்க, கொள்ளாதவன். அப்ப நானும் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்? கடவுள் இல்லை, கடவுள் வளரும் முட்டாள். யாரும் திருத்திரு அந்த கருப்பு படி எடுத்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை வளரும் முட்டாள், முட்டாள், முட்டாள்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் கடவுள் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் எப்படி இருந்தேன்? முன்னாக நல்ல எண்ணெய் சொல்றவங்களுக்கு நான் முன்னாக எப்படி இருந்தேன்? பொல்லாங்காரனா இருந்தேன். ஆனா பாரு, இவனை கொண்டுதான் இங்க ரட்சிப்பை அறிவதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் நீங்கள் அல்ல, ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. முதலாவதாக சொன்னேன், பொன்னை போல புடவுகளுக்கு ஒப்பு கொடுத்தால் நீ எப்படிப்பட்ட பாத்திரமா இருப்பாய்? கனமான பாத்திரமா இருப்பாய். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா உங்களை எப்படி நீங்க இருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்க. அன்னைக்கு கடவுள் இல்லை என்று சொன்னேன், இன்னைக்கு கடவுள் இருக்கிறார், வா நிரூபிக்கிறேன் சொல்றேன். அல்லேலூயா. அப்ப நான் முன்னாடி யாரா இருந்திருக்கேன்? பொல்லாதவனா இருக்கேன். இப்ப சவுலுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான்? அதுதான் அவன் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, முன்னே அவன் பொல்லாதவன் தான். வாசிக்கல, நீ எழுந்து இப்பொழுது அமர்கிறான். பொல்லாங்கலை செய்தான் என்று ஊழியக்காரர் சொல்றாங்க, ஐயா அவன் அப்படிப்பட்ட ஆளியா, அவனை கூப்பிடுறீங்க, அவன் அப்படிப்பட்ட ஆளியா, அவனை இப்படி எல்லாம் ஊழியக்காரர் எங்களுக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் வரும். நாங்கள் அவர் தீர்க்க எப்படி என்ன வரும். ஆனா அவர் சொல்றாரு, அவன் அன்னைக்கு குடிக்காரன் தான்பா, அன்னைக்கு குடிக்காரன் தான். கல்லை தரிச்சு போனான் நான் சர்ச்சில், கண்ணாடி வச்சுட்டு போனான் அன்னைக்கு. ஆமா, அதுக்காக தான் அவனை உள்ள எடுக்க போறேன். யாரும் உள்ள எடுக்க போறேன்? அவன் கண்ணாடியை வச்சுட்டு போனதுனால அவன் உள்ள வரணும். அவன் ஊழியக்காரனுக்கு பொல்லாத பண்ணால அவனுக்கு வந்து ரட்சிப்பை அறிவிக்க நான் அவன் தெரிந்து கொள்ள பாத்திரமாக இருக்கிறான். ஆண்டவர் நீதிமான தேடி வரல, துரோகியை தேடி வந்தான். ஆண்டவர் நீதிமான தேடி வரல, பொல்லாப்பு செய்த தேடி வந்தான். ஆண்டவர் நீதிமான தேடி வரல, கொலைகாரனை தேடி வந்தான். ஆண்டவர் நீதிமான தேடி வரல, என்ன போல குடிகாரனை தேடி வந்தான். ஒருவேளை இயேசு என்னை தேடி வரவில்லை, நான் புழல் ஜெயில கம்பி இருந்திருப்பேன். என்னால 10 போல மேல நான் பண்ணியிருப்பேன். உண்மையான தெய்வத்திலவன் ஏன் நான் பொல்லாங்கானவன் தான். ஆனா அவனை கொண்டுதான் நான் என்ன பண்ண போறேன்? வாசம் வேற 14-15 நீ போ, அவனை எதுக்கு நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன்? புறஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆளுதான் போய் சொன்னா கேட்பாங்க. அவன் சொல்லுவான், நான் முன்பாக எத்தனையோ ஊழியக்காரங்க நான் கொடுமைப்படுத்தினேன், எத்தனையோ சபையை அடிச்சு ஓடிச்சேன், எத்தனையோ காரியத்தை நான் செஞ்சேன், சர்ச்சுக்கு போறதுலாம் அப்படி அந்த துணியை முடிச்சு எடுத்து இவ்வளவு கேவலமா நான் இருந்தேன். இப்ப ஆண்டவர் தொட்டு தரணும். அந்த சாட்சி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? எதுக்கு நான் சாட்சி சொல்றேன் நான்? அல்லேலூயா. சவுல் ஒரு சாட்சியா இருந்தான். அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும்
இப்ப அவன் யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போறான்? மந்திரிமாருக்கு, எம்எல்ஏமாருக்கு, மினிஸ்டர்மார்களுக்கு, பிரதமருக்கு, இவனை தான் போய் சொல்ல வைக்க போறாரு. அல்லேலூயா. இவன் சுவிசேஷம் சொல்ல வந்தா டேய் குடிகார பையா என்ன சொன்னாங்க? நான் சுவிசேஷம் சொல்ல போய் தான் இருந்தா தெரியுமா? டேய் குடிச்சிட்டு பண்ணியும் இவனை ஒன்னா பண்ண கேவலமானவன் இவன் ஒரு பைபிள் விட்டாங்க. ஆமாண்டா, நான் பண்ணி ஒரு 10 உண்மைதான், என்னை கழுவுனாரு உண்மைதான், என்னை கொள்ளாத மனுஷன் அறிந்தாது உண்மைதான். ஆனா என்னதான் இப்ப குளிக்க வச்சு, பெனாயில் போட்டு குளிக்க வச்சு, ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு, நல்லா ஃபாரின் சென்ட் அடிச்சு முன்னாடி வந்து பேசிட்டாரு. அல்லையா? இப்ப நான் நாட்டம் எடுக்கிறேன், நானு இப்ப வாசம் பேசுறேன். வா, நீங்க கொல்லாமன்னு சொல்லாத, அவனை தான் கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியம் செய்யும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியை திரும்ப வாசகல்ல. அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்கு. அப்ப ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? நீதிமானை தெரிந்து கொள்ளவில்லை. கொல்லாத மனுஷன் தான் ஆண்டவன் தெரிந்து கொள்கிறார். உன் கண்ணுக்கு அவன் கொல்லாதவன் தான். இப்ப அவன் எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. அப்ப நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேர் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரங்க குடிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுக்காரங்க பாட்டில போட்டதே கிடையாதா? வெஞ்சிட்டு இருக்க மாட்டேன் பாட்டில போட்டேன். உங்க வீட்டுக்கு ஆகணும் அப்படித்தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்ல சூப்பரா வந்து புகார் வச்சுக்கிறாரு. அல்லையா? யாரு கொண்டு வந்தது? நீ கொண்டு வந்த? நீ கொண்டு வரல, அவர் கொண்டாந்து வச்சிருக்கிறார். ஏன்னா இவனை கொண்டு அநேகருக்கு நான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கபடியா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இப்ப நீங்களா யாரா இருக்கிறீங்க? முதல்ல நாங்க சொன்னீங்க கனமான பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கனமான பாத்திரம், உணவிடப்பட்ட பாத்திரம். இப்ப எப்படியா இருக்கிறீங்க? இப்ப நீங்க எப்படியா இருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். புடமிட ஆண்டவனை செய்ய தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இப்ப சவுல் குருடனாய் வந்தான். இன்னைக்கு சவுலை போல பவுலை மாத்தி அவனை போல ஊழியம் வேதத்துல யாருமே செய்யவில்லை. அல்லேலூயா. அதே போல மேன்மையை உங்க கணவனுக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க எந்த பாத்திரமா இருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இன்னொரு 4வது பாத்திரத்தை குறித்து நான் பேச போறேன். ஏன்னா 12 மணிக்கு முடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப 4வது பாத்திரத்தை குறித்து நான் சொல்ல முடியாது யோசிக்கிறேன். அடுத்த பாத்திரம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் மனைவி சொல்றார், யோ என் கணவர் தீர்க்கதரிசியின் புத்திரராகி குடும்பத்தை சேர்ந்தவனாக அவர் கடனை வைத்து விட்டு மறைத்து விட்டார். இப்பொழுது என் கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை வந்து அடகு கேட்கிறார்கள். என் பிள்ளைகளை நான் அடகு கொடுக்க வேண்டுமே. எனக்கு இருக்கிற 2 பிள்ளையாச்சு, எனக்கு இருக்கிற 2 பிள்ளையாச்சு, எனக்கு இருக்கிற 2 பிள்ளையாச்சு, எனக்கு 2 பிள்ளையாச்சுன்னு சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. வாசிமகளை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் வாசி. கர்த்தருக்கு பயந்து நீ நடந்தாலும் இப்ப கடன் கொடுத்தவங்க என்ன கேட்கிறான்? என் வீட்டுக்காரர் யாரு? தீர்க்கதரிசியின் புத்திரனாங்க. இப்ப கடன் வச்சத பாய் செத்துட்டான். கடன் கொடுக்கல அவன் போயிட்டான். ஆனா கடன் கொடுத்து என்ன கேட்கிறான்? உன் புருஷன் கடன் வாங்கினான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் கடனை கூட என்ன ஒரு 2 பையன்கள் கொடு. அடிமை என்கிட்ட இருக்கு கேட்கிறான். எனக்கு இருக்கிற 2 பையன்களா? என் புருஷனுக்கு அப்புறம் இவனை என்ன காப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் பிள்ளைகளை அடமான வைக்கிறேன்னு கேட்கிறானே, நான் என்ன செய்வேன்? அதுக்கு எலிசா கேட்கிறான். அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நான் என்ன உனக்கு செய்ய வேண்டும்? இப்ப கேட்கிற உங்ககிட்ட என்ன இருக்குது? அல்லேலூயா. அந்த கேட்பாரு உங்ககிட்ட என்ன இருக்குது? நான் காலியா இருக்கிறேன். நான் காலியா இருக்கேன், ஒழிஞ்சு போ, நாசமா போ. அல்லேலூயா. அவ சொன்னா என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. முதலாவதாக என்ன வாசித்தோம்? சங்கீதம் 23:5 ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொன்னார். அல்லேலூயா. இப்ப அவ சொல்றா என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற எதுவும் இல்லை. அல்லேலூயா.
பலன் எவ்வளவு? கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பலன் என்னதான் இருக்குது? உடனே தீர்க்கதரிசி சொல்றான், நீ உள்ளே போய் அநேகத்துல வெளியே போய் அநேக காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. வாசகர்கள் அப்பதான் உங்களுக்கு புரியும். நீ போய் என்ன பாத்திரம் வாங்கி சொன்னாரு? நீ அவங்க வாங்கி வச்சது எண்ணெயை தூக்கி வந்து சொல்ற. நீங்களா யார் சொல்லுங்க பாக்கலாம்? நீங்களும் நானும் வெறும் பாத்திரமா தான் இருந்தோம். அது இல்லையா? முன்பாக நீயும் நானும் எப்படி இருந்தோம்? வெறுமா பாத்திரமா இருந்தோம். இயேசு அனுப்பி பிதா அந்த வெறும் பாத்திரம் தான் நீ கொண்டு வா சபைக்கு. போ, தேசத்துல நாட்டுல தெருவுல எவ்வளவு வெறும் பாத்திரம் எல்லாரும் சிவசக்தி அறிந்து கொண்டு வா, நான் அவங்க பாத்திரத்தை நான் நிரப்புவேன். அல்லையா? இன்னைக்கு நீங்க நினைக்க நான் நிரம்பி வழிய பாத்திரம், நீ நிரம்பி வழிய பாத்திரம் சந்தோஷப்படுறேன். ஆனா அதுக்கு முன்பாக நீ எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தா? வெறுமையான பாத்திரமா இருந்தா. அல்லையா? இப்ப நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறா? நிரம்பி வழிய பாத்திரமா நீ மாற்றுகிறா. அவளை பார்த்து சொல்கிறா, நீ போய் அநேக இடத்துல இருக்கிற எல்லா காலி பாத்திரங்களும் வாங்கி கொண்டு வா. முதல்ல நீங்க நானும் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வெறுமையான பாத்திரம், நானும் வெறுமையான பாத்திரம். இந்த வெறுமையான பாத்திரத்தை நிரப்பக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும் யாரு? வெறுமையான பாத்திரம் தான். நீ போய் அநேக பாத்திரங்கள் வாங்கி கொண்டு வந்தா. அந்த பாத்திரம் வாங்கிட்டாங்க. இப்படி என்ன செய்ய? அந்த பாத்திரத்தை எண்ணெய் எடுத்துட்டு உன் பிள்ளைய கொண்டு ரூம்ல போ, கதவை பூட்டிக்கோ, கதவை பூட்டிக்கோ. நீயும் உன் பிள்ளைகளும் என்ன பண்ணுங்க? அந்த குடத்துல எண்ணெய ஊட்டிக்கிட்டே இருங்க. படத்துக்கு நேரா பாருங்க, படத்துக்கு நேரா பாருங்க, படத்துக்கு நேரா பாருங்க. எண்ணெய் இறங்கும். அந்த ஒரு குடம் என்ன நினைக்கிறது? உள்ள போடி, உள்ள போ. நீங்க உள்ள போய் என்ன பண்ணுங்க? தூங்கு. உள்ள போயிட்டு பெட்ஷீட் போட்டு தூங்கு. அதுக்காக சொன்னேன். உள்ள போய் முட்டி போடுடி. உள்ள போய் பிள்ளைகளோட உட்காரு. ஆண்டவரே, என்னிடத்துல ஒரே குறை என்னதான் இருக்குது ஆண்டவரே? அநேக காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி பரத்துல எண்ணெயை பொழிய பண்ணுனா கர்த்தர் எண்ணெயை பொழிய பண்ணுவார். உன்னிடத்துல இருப்பது ஒண்ணுன்னு அவருக்கு தெரியும். உன்னிடத்துல ஒரு பொருள் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதா? உன் நிலவைய சபைக்கு தெரியாதா? உன்னைதான் 30 60 100 மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவள் பிள்ளைகள் போய் கதவை பூட்டி கொண்டார்கள். ஆனத்தை நோக்கி பார்த்தார்கள். வானத்தில் இருந்த மண்ணா இறங்கினது போல எண்ணெய் இறங்கினது. இப்ப எல்லா காலி பாத்திரத்தையும் நிரப்பி விட்டார்கள். பெருமையாக வந்த பாத்திரம் பண்ணா என்ன ஆயிடுச்சு? நீ உள்ள வரும்போது எப்படி வந்த? உள்ள வரும்போது எப்படி வந்த? பெருமையா வந்த குடிக்காரன வந்து கீழ்ச்சி போட சட்டை போட்டு வந்த. இப்ப நமக்கு எப்படி வரும்? பல பலன்னு செட் அடிச்சு மேக்கப்ல வரும். ஒரு நாள் அந்தமான் ஈசிஐ சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். நான் போவாத ஈசிஐ கிடையாது. பாம்பே கீம்பே எல்லாத்தையும் போயிட்டு வரேன். பார்த்தா கடையில் கண்ணங்கரையில் இருக்கிறது. ஆனா பாம்பே பாஸ்டர் கேட்டாரு, குரங்கு ஓட்டுற பாஸ்டர் ஆகிட்டு. ஏன்னா பாம்பேல போனா குரங்கு ஓட்டினேன். ஆமா, அதனால நீ குரங்கு ஓட்டுற பாஸ்டர் ஒரு கூட்டு மாட்டான். அவங்க நினைச்ச வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு போயிட்டு வரேன். பிரசங்கம் மட்டும் போறோம்ல, யாரும் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறார் என்பதை அது அறிக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். நீங்க எல்லாம் ஒரே டாக்டர் போவீங்க. டாக்டர் அந்த பைத்தியக்கார பசங்க நம்பவே மாட்டாங்க. நல்லதையா நீங்க போய் எதனா தண்ணி எப்படி ஊசி போட்டாங்க அதுக்கப்புறம் வரும் 4 இருக்கு. ஆனா நாங்க ஊசியெல்லாம் போட மாட்டோம். அவருடைய ரத்தத்தை இன்ஜெக்ஷன் அவங்க உடம்புல அனுப்புவோம். அது திரும்பி வரவே வர. அப்படி அந்த மாதிரி நான் போய் கொண்டு இருக்கிறேன். ஏன்னா என்னோட பேசுறத சொல்றேன். கடல் மேல பறந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி பசு பண்ணுகிறார். ஆமா, அவன் பறந்துக்க மாட்டான்னு நினைக்கிறான். அப்போ அங்க போறப்போ கடல் மேல அப்படியே பறந்துக்கிறேன். அதை சொல்றாரு, பெஞ்சமின் இந்த வாக்கு ஒரு எவ்வளவு வாழ்க்கை பெஞ்சமின் இந்த வாக்கு எவ்வளவு இந்த வாக்கை எங்க வந்து தெரியுமான்னு கேட்டாரு. ஆண்டவரே சவுல் கேட்டா போல கேட்டேன். ஆண்டவரே நீ யார் ஆண்டவரே? பள்ளியோடு படுத்திருந்த உன்னை கழுவி மொழி கூட்டு அந்த தேவன் என்னாரு. அல்லையா? நீங்க உடனே சொல்லி நான் சொல்லலாம். ஏன் சொல்லக்கூடாது? நான் பிள்ளைங்களை நினைவு கூட்டணும். டேய், இன்னைக்கு ஐடில வேலை பார்க்கணும்னா அப்பா அம்மா மதிக்காத போறியா? உன் ஐடில வேலை பார்க்க படிக்க வச்சது இந்த அப்பன் தாண்டா, இந்த அம்மா தாண்டா. என்ன சொன்னா என்ன தப்பு? சொல்லுங்களேன்.
பிள்ளைங்க தானா ஐடில வேலைக்கு போயிட்டாங்களா? நீங்க வயிற்ற கட்டி, வாயை கட்டி, நிலத்தை கட்டி, அந்த வெளியில போய் அங்க உழைச்ச பண்ண உங்க பிள்ளைகளை படிக்க வச்சீங்க. இன்னைக்கு ஐடில 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிற சந்தோஷம் தான். ஆனா அப்பா அம்மாவுக்கு சோறு படம் வைக்கலாமா? அப்ப நான் போயிருக்கிறேன் ஃபிளைட்ல, ஆண்ட கேட்கிறாரு, குடிகார பயில பன்றி ஒரு பட்டு உன்னை நான் இப்பொழுது வானத்துல பறக்க பண்றது தேவதான. அல்லேலூயா, சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்? பொல்லாங்கானவனா இருந்து இப்பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் மாறிவிட்டேன். முன்னே நான் காலியான பாத்திரமாய் இருந்தேன், இப்ப தேவ அபிஷேகத்தை பெற்ற பாத்திரக்காரனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருவரையும் நீங்க தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது காலியான பாத்திரமாய் இருந்தீங்க, இப்ப உள்ள வந்திருக்கிற அத்தனை விசுவாசியும் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்க? நீங்க நிரம்பி வழியில பாத்திரமாய் இருக்கிறீங்க. அபிஷேகத்தினால உங்க நிரம்பி இருக்கிறோம். அவளும் கூட என்ன செய்தா? காலி பாத்திரங்களை கொண்டு போய் விட்டால் அந்த எண்ணெய் இறங்கி கொண்டே இருக்கிறது. இப்ப கடைசி பாத்திரம் தீர்ந்துடுச்சு. ஆண்டவரே, பாத்திரம் தீர்ந்து விட்டது, எண்ணெய் நின்று விட்டது. அதுலயே சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் தூங்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. நீ உள்ள வரும்பொழுது காலியான பாத்திரம் தான், இப்போ அபிஷேகம் பெற்ற பாத்திரம். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நீங்க சாதாரண ஜனங்கள் இல்ல. முதலாவதாக சொன்னேன், நீங்கள் எல்லாம் யாரு? கனமான பாத்திரம். பொன்னை போல புடவிட உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சோதிக்க சோதிக்க யோபு சொன்னார், என்னை சோதிக்க சோதிக்க நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப எங்க வாழ்க்கையில சோதனைகள் வந்தது. சவுலை போல நானும் துன்மார்க்கனா இருந்தேன். இப்ப ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார். நான் ஆண்டவர் சார் காலத்துல நான் எப்படி இருக்கிறேன்? காலியா இருந்த எண்ணெய் ஆவியின் அபிஷேகம் நிரப்பி அந்த கிருபையில கொடுத்திருக்கிறார். நான் இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர்கள் ஒண்ணுமே கிடையாது கிடையாது. அல்லேலூயா. எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் கேட்கும், ஆண்டவரே நான் பார்க்கும் பொழுதே என் கண்ணுல அபிஷேகம். அல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் அப்படிதாங்க. யாரும் வச்சு ஆண்டவரே நான் பார்க்கும் பொழுதே என் கண்ணுல இருந்து அக்கினி போவன், அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தாங்க கேட்டுட்டு மீட்டிங் போயிட்டு ஜெபிக்க மாட்டேன். இப்படி பார்த்தேன், இதே பார்த்தா அந்த மாதிரி விஷயம் போய் பார்த்தேன். கேள்வி பின்னாடி வருது. பாஸ்டர் பார்க்கறாரு, ஐயா ஜெபிக்கவே இல்லையே. ஜெபிக்க நான் பார்த்தா போதும். அல்லேலூயா. இது கிருபை. இது யார் ஊத்துனது? நான் கேட்டேன், காலியா இருந்தேன், நான் கேட்டேன், குடிக்காம இருந்தேன், நான் கேட்டேன். இந்த பாத்திரத்தை கழுவிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இப்ப என்ன எப்படிப்பட்ட பாத்திரம் மாட்டாரு? குடிகாரனா இல்லை, நானு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா மாறிட்டேன். காலியா இருந்தேன், இப்ப என் அபிஷேகத்தால் என்ன செஞ்சிட்டாரு? நிரப்பிட்டாரு. ஆண்டவர் உங்களையும் கூட உங்க பாத்திரம் நிரப்பி வழிபடியாக செய்வார். அல்லேலூயா. நான் காலியான பாத்திரம் சொல்லாத. அல்லேலூயா. சரி, கூட்டு எல்லாம் மாஸ்டர் கேட்பாங்க, அது என்ன அப்படின்றீங்க? அங்க எடுக்கிறாங்க. என்னென்ன பாக்குறீங்க? சீனியர் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர்ஸ். நான் இந்தியா ஃபுல்லா சுத்துறேன். ஆனா என்ன கூப்பிடுறப்ப எங்க முகத்தையே பார்த்தாத்தான் கூப்பிடுவாங்க. முகத்தை பார்த்தா கூட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கருப்பாக்குறாரு, அதனால இவருன்னா பேசப்படுறாரு. நான் வரப்போது விசுவாசிக்க சொல்லுவேன், இருந்தாலும் புக் பண்ணிட்டாங்க, இந்த மூஞ்சியே கருப்பாக்குது, காதால கேட்கலாம். இல்லையா? 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, இவ்வளோ டியூப்லைட் கட்டி, இவ்வளோ சேர் போட்டு, இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி இந்த பாஸ்டர் இப்படி மீட்டிங் போறாரு. கூப்பிட்டாங்க, சோப்பாக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கல்லிங்க அவனை கூப்பிட்டுருக்காதா? இல்ல கோட்டு மாட்டி அப்படி அப்படி தூக்கி கூப்பிட்டு பேசணும்ல, அவங்கள கூப்பிட்டுருக்காதா? இந்த ஜிப்ப இந்த வெள்ளிய பார்த்தாலும் பேய் பிடிக்கும், மனுஷங்க பிடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நாங்க புருஷனை பண்ணிட்டு இப்படிதான் சாகிறவரை இப்படிதான் இருப்பேன். சாகிறவரை என் முகத்துல பவுடர் போட மாட்டேன். நான் சவுப்பா ஜெயலலிதா போல இருக்கிறேன், கண்ணுங்க இருக்கிறேன். அதை எனக்கு பவுடர் வேணாம், நீங்க எனக்கு அலங்காரமா இருந்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு நாள் காலியா இருந்தேன், ஒரு நாள் பணியாடு பட்டிருந்தேன். அப்படிப்பட்ட பணியாடு பட்டின இன்னைக்கு 1000 மத்தியில என்னை ஏறி மேல நிக்க வைக்கிறீங்க. இந்த வாழ்க்கை எனக்கு எங்கிருந்து வந்தது? காலியா இருக்கிற என் வாழ்க்கைய நிரப்பன இயேசுவால வந்தது. இறங்கினா அந்த காலை தரக்கிறதுக்கு ஒருத்தர் வாங்க. இதே இவங்க தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பெரிய நிலாசி குட்ஸ் ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு.
அவருக்கு தெரியும் அந்த ஒரு காரியங்கள். ஒரு நாள் அவங்க சிஎஸ்ஐல பேசபடியா வேம்பாருன்ற வார்த்தைக்கு கன்வென்ஷன் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்ஐ சர்ச். அங்க போயிருந்தேன். அவங்க தான் சார்மன், அந்த நீலா ஸ்ரீபுட்ஸ் ஓனர், அவர் தான் சார்மன். அப்படி அவர் தான் வந்திருந்தாரு. மீட்டிங் நடக்குது. ஒரு மீட்டிங்கை பார்த்தாரு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வருஷம். அப்போ யூரோப்பாங்க வருஷத்துக்கு வீரமாக இருந்தேன். அப்ப நம்ம வருஷம் பண்ணுவேன், பிரச்சனை பண்ணணும். இப்போ ஒரு வயசாயிடுச்சு, அதனால வருஷத்துக்கு நீங்க பள்ளியில சேர்த்து கொடுத்தாங்க. அதுல இருந்துக்கா என்ன ஒதுக்கணும். அப்ப வருஷம் பண்ணுவேன், எல்லாம் தொழிலாம் அவத்துக்கு போட்டு ஆடுதுங்க. சேர்மன் மேல இருந்து பாக்குறாரு, என்னையா இருந்தாலும் மேல நிக்கிறான், கீழே இருக்கிறதா குண்டடி பட்டா போல ஒண்ணு உருண்டு கிடக்குது. அப்படின்னா கடலை போய் விழுந்து பக்கத்துல கடலு, அது பக்கத்துல கடலு, கொஞ்சம் நிறுத்ததுன்னா கடலு அப்படின்னா ஒரு 4 3 சாயந்தரம் விழுது. நான் ஐயரை கேட்டேன், ஐயரை என்னை பார்த்து யாரு பார்த்தீங்கன்னா யாரும் பேச மாட்டேன். உனக்கு வேணா அவன் ஐயரா இருக்கு, உனக்கு வேணா அவன் மோப்பலா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், என்னை பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஐயோ யாரும் வரமாட்டேங்களா அறிவான். சரிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். எப்பா 11 மணிக்கு முன்னால 30 ஒரு 4 30 வரணும். உங்களை யார் நினைக்கிறேன் ஐயா நான் மூப்பினாரு. சரி இப்படியே என்ன பார்க்கறீங்க, அந்த சபைக்கு மூப்பினாரியா எங்கேயும் ஏன் வந்து நீங்க கேட்கறீங்க? இல்ல உங்க வரவெல்லாம் அவங்களோட நின்றுடும். யாரோட ஊழியக்காரன் நின்றுக்கிற ஏன் கூட நீ ஒட்டி வர சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. இல்லையா யாரும் பேசணும். நான் ஐயர்கிட்ட சொன்னேன். சரி இந்தாங்க அமெரிக்காவுக்கு நெல்லுக்குட்டியா போறோம், கோழி அமிக்காமி போறதுக்கு இவன் வந்து ஐயா கொஞ்சம் அமிக்காமி நான் நின்னா எல்லாம் மேல வந்துருக்கேன். ஸ்டேஜ்ல நின்னா ஏன்னா நான் நிரம்பி வழியா பாத்துறோம். எங்களால அடக்க முடியாது, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால எங்களை. ஏன்னா அன்னைக்கு காலியா இருந்தேன், பொல்லாதாரமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாவும் நிரம்பி வழிய பாத்திரமாவும் என்ன வைக்கிறார். எங்களால அடக்க முடியாது. ரெண்டாவது நாள் சார்மன் வந்தாரு. மாஸ்டர் இன்னொரு கால் மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஷிப் பண்ணுங்க. நீ அதை இன்னும் கொஞ்சம் கால் மணி நேரம் ஏற்றுங்க. உண்மை பண்ண அமிக்காமி ஜாமன் ஆயிரம் வாயே நீ உண்டு அவனுக்கு உண்டு எதிர்க்கு சேர்க்கல போல எதிர்மே சேர்க்காதப்பா. நான் ரவுண்ட் அடிக்கிறதுனால எல்லாத்தையும் அடிக்கணும். சரி இந்த இவனு சொல்லிட்டாரு, இன்னும் கால் பண்ணி எக்ஸ்ட்ரா வர்ஷிப் பண்ணேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வாட் ஆரம்பிச்சு மறுபடியும் வந்தாங்க. மறுநாள் என்ன பாஸ்டர் ஊரை சொல்லி அவனுக்கு ஜாமன் பண்ண 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கையில போட்டு நான் அமைக்கு ஜாப் பண்ணுமா, உங்க சேர்மன் சொல்றப்ப வீடியோவா ஜாப் பண்ணுமா. சேர்மன் செய்யா நீங்க சொல்றப்ப செய்யாதுங்க. சரி இல்லையா அவன் மூப்படாதான் கொல்ல பண்ணுங்க. ஐயா முன்னாடி அவுத்து போட்டு ஓட்டினால வேற யாரும் மூப்படாது பண்ணி அதனாலதான் அவங்க வந்து அமைக்கு ஜாப் பண்ணுவோம். அமைக்கிறா அவங்க கொஞ்சம் இதே நேற்று கூட சொன்னேன், நீ மூப்பனா இருப்பது முக்கியம் இல்லடா, அடுத்த ஊழியக்காரன் என்பதா மறக்காத. பெத்த பேரு சபையில வந்து ஐயரோட வந்து விஷயப்பட போயிட்டு என்னை மூப்பனாரா போனது இந்த கேங்ல என்ன போடுங்க இது கமிட்டியா வச்சுருந்தாங்க. கட்சியெல்லாம் இருக்கக்கூடாது சபையில. அல்லேலூயா. ஜெபிக்கிறவா நிரம்பிவா உன்னை முன்னாடி நிறுத்துவோம். நான் சொல்லி அபிஷேகம் பெற்றவளா இருந்தா ஆனா ஊழியக்காரோட பேசுவான். அவன் அபிஷேகம் பெற்றவன் அவளை கூப்பிட்டு நிக்க வைப்பாங்க. அல்லேலூயா. இதே போல அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் நான் எதுக்காக சொல்றேன், எங்க நினைக்கமானாவே எங்க கண்கள் இருந்து ஆண்டு என்ன செய்வாரு. ஒண்ணு இல்ல, நீங்க கேட்டாலே இருந்தீங்க, நான் இங்க இருந்து கையை இப்படி காட்டுறேன். இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். எங்க இருந்து கத்தரை வல்லமை அனுப்பி உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கும். போன் வருது, என்னடி கேட்டேன். அப்ப எனக்கு 5 வருஷமாச்சு குழந்தை இல்லை. அப்படியாடி என் நம்பருக்கு எப்படி கிடைக்கும். சென்னையில எனக்கு வேண்டப்பட்ட பாஸ்டருடைய மக என்னோட தான் ஆஸ்திரேலியா வேலை பார்க்கறான். என்னடின்னு கேட்டேன். எனக்கு குழந்தை இல்லை, அவங்க சொன்னா ஜாப் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு அவ ஆஸ்திரேலியா இருக்கிறா, நான் சென்னையில இருக்கிறேன். கண்ணை மூட வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வல்லமை அனுப்பினேன். அந்த ஆண்டு அவ கருத்தரித்தாள்.
அவர் வேற யாரும் இல்லை, சைதாப்பேட் 1000வது சபையுடைய பால்ராஜ் ஐயாவுடைய மகனா அவர். அல்லேலூயா. அன்பான தேவன், தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவன். முன்பாக நீ எப்படி இருந்த? காலியா இருந்த. இவங்க எல்லாரும் முன்பாக இருந்தாங்க, காலியா இருந்தாங்க. இந்த அங்கே ஏன் தெரியுமா? நீ நிரம்பி வர பாத்திரம் என்பதனால, நீ ஊழியக்காரர் என்பதனால, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னால இன்னைக்கு உங்க அங்கேயே கொடுத்து நாடாவை கொடுத்து அந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நீங்க தேவ சமூகத்துல தேவனத்துல எப்படிப்பட்ட இருக்கீங்க? தங்கமா இருக்கிறீங்க. அப்ப இவங்கெல்லாம் புறமிடப்பட்ட பிறகுதான் ஊழியக்காரன் மிலிட்டரி மேன் அவன் மேல உட்கார்ந்து இருந்தாங்க. போதும் அங்க இருந்து போதும். இப்ப ஜனங்களை பிடிக்கும்படியாக கதை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? எப்படி தெரியுமா? நீ குடிக்கலாம், குடிக்க வைப்பாங்க. கோட்டா கோட்டா இவர் சுத்தமானதுனால கோட்டா வந்து போறேன். இந்த வேலூர் இருக்கிற மொத்த பிரிட்டிஷ் என் ஆபீஸ்ல எனக்கு செக்யூரிட்டியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரிட்டிஷ் சக்கரம் கொண்டு கேட்ல இருப்பாங்க. நான் சொல்றேன் செக்யூரிட்டி வெளியே என்ன பேக்கை செக் பண்ணி அனுப்பி இந்த பிரிட்டிஷ் பாவையெல்லாம் கொண்டு வந்து பிரிட்டிஷ் சரக்கா விற்கிறாங்க. உள்ளே குடிச்சிட்டு எல்லாம் ஆடுறாங்க. இங்க வந்து எனக்கு போட்டி போடுங்க, எனக்கு எல்லாம் தொல்லை பண்றாங்க. அதனால என்ன பண்ணி பிரிட்டிஷ் சரக்கு உள்ள வராதபடி கேட்டை லாக்கர் பண்றாங்க. இதெல்லாம் கண்டது. அப்போ இவர்ல இருக்குன்னா பண்றாரு, ஒயிட் நோட்ல மாட்டி நீ பாடு, நீ துடி, நீ டான்ஸ் ஆடு, நீ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. அல்லேலூயா. அப்போ அவன் பொல்லாங்கரனாக இருந்தான். ஆண்டவர் சொல்றார், அவன் ஜனங்களுக்கு என் நாமத்தை அறிவிக்குவதற்காக நான் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் சவுலை மாற்றி விட்டார். அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசி மனைவி சொல்றா, அவர் வெறும் காலியா வச்சிருந்தா. அவர் சொன்னாரு, இவனுக்கு என்ன இருக்குது? ஒருமே இருந்தா எங்களை ஒரு கூட என்னதான். அப்படியானா நீ போ, சபை காலியா இருக்குதா, போங்க. நீங்க எல்லாம் ஊழியக்காரனை கொண்டு பேண்ட் எடுத்து தெரிஞ்சவா பாட்டு போங்க. நிச்சயமா அநேக ஆத்மாவை கொண்டு வந்து நிரப்புவார். போக மாட்டீங்க ஊழியத்துக்கு. சபையிலேயே கும்பி அடிக்கணும். அதுக்கே இருக்கும். நீ வந்து பாரு, பாடி பாரு. அப்போ சபை ஆத்மா எப்படி தரணும்? காலியான பாத்திரத்தை நீங்க வாங்கிட்டு வரணும். உங்க வேலை வாங்கிட்டு வர வேலை. நிரப்புற வேலை யார் தெரியுமா? இந்த உட்காந்துக்கிறாங்க, இவங்க வேலை. அல்லேலூயா. குடிகாரன் கூட கொண்டு வா. சென்னையில எத்தனை குடிக்காரன் கொலைக்காரன் நான் ஜாப் பண்றேன். 5 கொலை 12 கூட ஜாப் பண்றேன். குடிகாரன் கட்டி பிடிச்சு ஜாப் பண்றேன். எல்லாரும் கேட்பாங்க, நாத்து அடிக்குது, அவன் போய் கட்டி பிடிக்கிறீங்களே தாவிக்கல. நான் கூட நாத்து அடிச்சு தாங்க இருந்தேன். நான் கூட எப்படி இருந்தேன்? பள்ளி ஒரு நாத்து அடிச்சு இருந்தேன்டா. என்னை ஏசு கட்டி பிடிக்கலாம். இன்னைக்கு இந்த ஜிப்பா எக்கடா வந்தது எனக்கு. நான் வாப்பனை தான் பேசுவேன், மறுவாக பேச மாட்டேன். நான் இதை போடும்போதெல்லாம் அந்த கார்ல ஏறும்போது வீட்டுல திருவிழாக்கெல்லாம் பார்ப்பாங்க. எங்க நிரப்பினாரு? நிரப்பினா பார்த்ததை கூட்டி போறதுக்கு அநேக 1000 கார் வந்து விட்டாடிக்குது. அதெல்லாம் எப்படி நின்றுது? அன்னைக்கு நான் வெறும் பாத்தீங்கன்னா கார் என்ன பாத்திரம், பொல்லாத பாத்திரம். இப்ப நான் தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். அன்பான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க யாரும் சாதாரண ஆட்கள் அல்ல, கனமான பாத்திரமா இருக்கிறீர்கள். தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீர்கள். உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீர்கள். ஆனால் செய்திக்கு வருகிறேன், உங்களை சோதிப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு தங்கம் சுத்தமா ஆகணும்னா அதை எவ்வளவு உருக்குறானோ அந்த அந்த தங்கம் செய்யறவன் அது உருக்கதான் அந்த தங்கம் தான் அவன் செய்வதற்கேற்ற பலப்பலப்பு கொடுக்கும். நீங்களும் கிறிஸ்துவ வாழ்க்கையில சைனி ஆகணும்னா உங்களை சோதனை வரும் பொழுது இணைச்சுங்க, உங்க இருதயத்தை கலந்து கொடுங்க. அதைதான் யோபு சொன்னா, நான் என்னை சோதிப்பதற்கு ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. நான் இப்பொழுது பொண்ணாக விளங்குகிறேன். அவர் சோதித்த பிறகு நான் இப்ப எப்படி ஆயிட்டேன்? நாகர்கோவில் கூட்டம் முடிச்சுட்டு தாம்பரத்துல இறங்கி சொப்புல என் ட்ராலி பேக் எடுத்துட்டு வந்துருக்கிறான்.
ஒருத்தி சாரி பேக் இறங்கி தாம்பரம் ஸ்டெப் எடுத்து மேலே ஏறணும். மேலே ஏறணும் ஒரு கிட்ட ஓடி வந்து அந்த மண்ணு தட்டப்பட்டு மாலை கட்டி அந்த அம்மா எழுதுவான், அம்மா எழுதுமா, அம்மா எழுத மாட்டேன். பக்கத்துல காய்கறி கடை பழக்கடை இருக்கு ரோட்ல. இந்த காலி பேக் யோசித்து பார்க்கறேன். இதுதான் இந்த இதான் ஆண்டு கொஞ்சம் மேன்மையாக வைத்திருக்கிறார். அதையா என்ன காலை பிடிச்சிட்டு காலை விட மாட்டான். மற்ற எழுந்தடி நின்றேன். இல்லப்பான்றான். யாரும் பாக்குறாங்க. ஏன் இந்த ஜிப்பாக்காரன் காலைல வந்துட்டான்? ஜிப்பாக்காரன் தான் நிரம்பி வழியில பார்த்து வந்தவன் நான். அல்லையா எழுதுற மக்களே, நீ யாரு எனக்கு தெரியணும். அவர் சொன்னா முடிச்சு சிஎஸ்ஐ சர்ச்சில் என் கணவன் மருத்துவமனையில மரணப்படுக்கையில் இருந்தான். அப்போ ஒரு அம்மா சொன்னா பக்கத்து பெட்டுக்காரி, அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடக்குது, அந்த கருப்பா ஒரு பாஸ்டர் வரான், அந்த ஆள் ஜபினா நீ என்ன பண்ணுவா, உன் புதுசை நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ண நேரம் அந்த ஆள் போ. ஏன் விட்டது இல்லையா, அவர் காப்பாற்ற முடியாதாப்பா. அப்படியா நெல்லுடினே அவர் பார்த்து டாக்டர் சொல்றாரு, அவரை பார்த்து சொல்லு, ஒண்ணு சொல்லாது, அவரை பார்த்து சொல்லு, இவன் ஹாஸ்பிட்டல் போறப்ப அவன் எழுந்து உட்காந்து இருப்பான். நீ மக்களை நீ போடி, எங்க பிடிச்சிருந்தா தாம்பரம் போன, நீ போடி, நீ போ, உன் கணவன் பெற்று எழுந்து உட்காந்து இருப்பான். அது சொன்ன பாரு, இவரை ஜெபிச்சு அனுப்பிட்டாங்க. தாம்பரம் போனா பிடிச்சி எழுந்து உட்காந்துக்கிறாரு. எத்தனை மணி குறிச்சு உன்னை பார்த்தாருன்னு அதனால ஏன் ஜாமா நான் பார்த்தேன். அவனதான் அவன் பார்த்தப்ப ஆண்டவரை என்ன பார்த்தாதீங்க. அல்லேலூயா, இதுதான் தேவன் உன்னை எப்படி பொன்னாடி விளங்க பண்ணுவார். அப்ப சொன்னா இந்த கழுத்துல தாலி இருக்குதுன்னா உங்க ஜபத்தினால வந்தது. இப்ப எனக்கு மேன்மையா என்னை நிரப்பின ஆண்டவருக்கு மேன்மையா? அல்லேலூயா, இவ்வளவு பேசுனேன் எனக்கு மேன்மை இல்ல. நான் சொன்னேன் அந்த மாதிரி பிளைட்ல போறவங்க சொன்னாரு, குடிகார பையா உன்னை இத்தனை 1000 டிக்கெட் போட்டு உன்னை பறக்க வைக்கிற தேவன் நான். அல்லேலூயா, ஊசி குத்துனா போல நினைக்கிறது. அல்லேலூயா, அப்படி இன்னும் என்ன பறக்க வைப்பார். அல்லேலூயா, ஏன் சொல்றேன், நீங்கள் முதலாவதாக காலியான பாத்திரமா இருங்க, இப்போ நிரம்பி வழியில பாத்திரமா இருக்கீங்க. முன்னாக்காக கனமில்லாத பாத்திரமா இருங்க, இப்போ உங்களை கனமான பாத்திரமா கத்திரமா. நீங்க உங்களை தெரியாத பாத்திரமா இருந்தீங்க, இப்போ ஆண்டவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா. இந்த ஆண்டு விழாவில் ஆண்டவர் நீர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் எப்படி நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சபைக்கு வந்ததுனால நீ காலியான பாத்திரம் அல்ல, நீ நிரம்பி வழியில பாத்திரமா இருக்கான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க.